Let us pray. Heavenly Father, we come before you. We ask your presence to fill us in this place. We ask, Lord, your wonderful presence, Lord, to fill us this very morning. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலவழியிலே நாங்கள் எல்லாம் ஒரு மனதோடு உங்களுடைய சமூகத்துல வந்திருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரும் முடத்தக்கதாக இந்த காலவழியில ஜெபிக்கின்றோம். May the Holy Spirit today to empower us, especially we are your servant. We pray that each time we gather here, Lord, your revelation will release upon us. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவர் நிரப்பும். அதோடு மாத்திரம் அல்ல, இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் உம்முடைய ஊழிய செய்கிறவர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Therefore, we welcome your presence. Therefore, Lord, we really want to say, Lord, we want to hear your voice. பரிசுத்த ஆவியானவரை முழு மனதோடு நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நிரப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We give you glory and honor. In the name of Jesus, Lord, we pray. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. Amen. ஆமென். This morning, I want to share with you something I think is very important. It is the will of God, meaning to pray according to His purpose. இந்த காலவழியில உங்களுக்கு நல்ல ஒரு தேவ வார்த்தையை கொண்டு வருகிறேன். அது என்ன சொன்னாக்கா, இந்த காலையில் நம்முடைய தலைப்பு அப்படி சொல்லும் பொழுது, தேவனுடைய சித்தம் அவருடைய நோக்கத்தின்படி ஜெபிக்கிறதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். Honestly, I believe and I really sense that the people of India is very prophetic, and also in some sense, I feel that you're really good when it comes to prayer. உண்மையாகவே இந்திய தேசத்தில் இருக்கிறதான போதகர்களுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு தீர்க்கதரிசன வசனங்களுடையவர்களாகவும் நல்ல ஜெபிக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். And but one thing that I really want to say that when we mention about prayer, we always must go towards one direction is to in maturity in prayer. ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்துல வாஞ்சிக்கிறது என்னன்னா, ஜெபம் என்று சொன்னா நல்ல முதிர்ச்சியோடு நம்ம அறிந்து புரிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். And as a pastors, okay, we do a lot of prayer, but if we're not careful, we not re-examine ourselves, we will realize that we do a lot of prayer, but very few are answered. நாம தேவனுடைய போதகர்களாக இருக்கிறதுனால நிறைய விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறா இருக்கிறோம். ஒரு சில விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நாம் ஊக்கமா ஜெபிக்கிறோம். Because there are three aspects when it comes to prayer. First thing, we must pray according to God's will. That's the basic standard. ஜெபிக்கிறது வரும் பொழுது ஒரு சில முக்கியமான கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய வழியின்படி நாம் அதற்கேற்றாற் போல ஜெபிக்க வேண்டும். Then second thing is for us to know the will of God, then we must hear from God. We call it prophetic. We must hear from God. இரண்டாவதாக, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம ஜெபிக்க வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி தீர்க்கதரிசனமான வார்த்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். Then when we start to learn to hear from God, there are many voices, many noises. So we must come to the third one, is we must have the discernment. Which one is the voice of God? மூன்றாவதாக பார்க்கும்போது அநேக விதமான வார்த்தைகள், சத்தங்கள் நாம ஆண்டவரிடத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். ஆனா கூட இவைகளில் முக்கியமானது ஒன்றுனா, எதை நம்ம பகுத்து அறிந்து எதை தேவன் பேசுகிறான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. So basically all these three are in together, but we have to learn separately, and so that when we come to prayer, we're able to see the result and we're able to really pray according to the purpose and the will of God. இந்த மூன்று ஒருமித்து இருக்கிறது. அதுல மூன்றாவதாக சொல்ல போனால், அது தேவ சித்தத்தின்படி தேவன் விரும்புகிறபடி அது காணப்பட வேண்டும். Because sometimes we might think that as long I'm very sincere, or as long I pray in a great quantity, a long time of prayer, then God must answer my prayer. But apparently it doesn't work that way. உண்மையாக நம்ம சொல்லப்போனா, நம்ம நல்லா நினைக்கிற ஒரு நினைப்பு என்னன்னா, நான் அதிகமா ஜெபிக்கிறேன், ரொம்ப நீண்ட ஜெபிக்கிறேன், இது நிமித்தமாக என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையான ஒரு காரியம் இல்லை. Perhaps maybe we should spend some time, slow down a little bit, ask a very simple question. What is the will of God over this matter?
நாம் ஒரு சில விஷயங்களை நாம் நிதானித்தோடு ஒன்றை நாம் கேட்டு நாம் முற்பட வேண்டும். என்னன்னா, தேவ சித்தம் இதுல எப்படியா இருக்கிறது என்பதை நிதானத்தோடு உட்கார்ந்து ஆராய்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவது நமக்கு அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. If I would like to give a second title for my message today, then I will write in this way: Effective prayer begins with aligning your heart to God's will. 2வது தலைப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படியாக நான் சொல்லுவேன். பயனுள்ள ஜெபம் என்பது உன் இதயத்தை தேவனோடு சித்தத்தோடு ஒத்திசைப்பதிலிருந்தே தொடங்குகிறது. Aligning our heart with God's will. தேவ சித்தத்தோடு நாம ஒருங்கிணைந்து செயல்படுவது. So, this is something that has to do with you. What is in your heart? What is your desire? Is your desire is wanting to know God's desire? ஒன்று நீங்கள் விரும்புகிற அந்த விருப்பமானது தேவன் விரும்புகிற ஒரு விருப்பமுக்கு ஒத்திட்டு இருக்கிறதா, ஒத்து போகிறதா? Or maybe your desire, you doesn't really want to hear what's God desire. You just want God to do your way. Then you fall into a trouble. 2வதாக நம்ம என்ன செய்யணும்னா, தேவ திட்டத்தை அறியாமவே, தேவ சித்தத்தை அறியாமவே நாம ஜெபிக்கிற நிமித்தமாக நம்ம குழப்பம் அடைகிறோம். சில பிரச்சனையில நாம் அகப்பட்டு விடுகிறோம். Okay, let us start our first point. The introduction, meaning that here says that many believers experience a gap between what they pray and the answer they receive. ஒன்று, நிறைய ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த அனுபவத்தின் நிமித்தமாக அவர் என்னென்ன பெறுகிறார்கள் சொல்லிட்டு அவர் நிதானமாக பதிலும் பெற்றுக்கொள்கிறார்கள் தேவனிடத்திலிருந்து. The reason is not their lack of sincerity. As I say, people in India, I really feel that you are very good in prayer. But it is the issue of they have not understood the will of God. உண்மையாக நன்றாக ஜெபிக்கிறார்கள், நல்ல ஆராதிக்கிறார்கள். ஆனா தேவ சித்தத்தை அவர்கள் ஒழுங்குமாக அது புரிந்து கொள்ளாது போகிற நிமித்தமாக இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருக்கிறது. No, effective prayer is not persuading God or persuade God to do by force, or to force God to do our will, but in fact, it is aligning with His heart. உருக்கமான ஜெபம் என்பது தேவரான வழிநடத்துவதின்படி நடக்க வேண்டியதல்ல. அவருடைய இருதயத்தின்படி நாம் ஒருங்கிணைந்து நம்முடைய இருதயம் அவரோடு சேர்ந்து பயணிக்கிறது. The most powerful prayer begins with, God wants me to open my mouth for these matters. உண்மையாக அறிந்து கொள்ள சொன்னா, கர்த்தர் இந்த காரியத்தின் நிமித்தமாக விரும்புகிறாரா, தேவ சித்தமா இருக்கிறதா என்பது நம்ம ஜெபத்தின் முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது. And what I'm going to say is very powerful. Here says that when I long to understand His will, my prayer are no longer one-sided requests, but a journey of walking in step with Him. ஒன்று, நான் தேவனாக சரிவர நான் புரிந்து கொள்வேன் நான் சொன்னால், நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது இல்லை. ஆனா கூட எதுக்கு ஜெபிக்கிறேனோ அதுக்கு கர்த்தர் அழகாக அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். So that brings us some thought. How should we say that we walk with God? எப்படி நாம் தேவனோடு சேர்ந்து நடக்கிறோம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? How to measure that you are walking with God? எப்படி அதை அளவீடு செய்வது? எப்படி நான் தேவனோடு எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் எப்படி அளவீடு செய்து கொள்ள முடியும்? That is the very fundamental, is knowing His will and do according to His will and also following His will. ஒன்று நாம் செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி நாம் அவர் சித்தத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சித்தத்தின்படி நாம நடந்து கொள்ள வேண்டும். Before all these things happen, the very first thing we must do is to know what is God's will. இதையெல்லாம் அறிந்து முன்பாக முதலாவது நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்னா, இது தேவனுடைய சித்தம் இந்த விஷயத்துல எப்படியா இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்வது அவசியம். We have been pastors for many years. Maybe we should take some time to consider this issue. The starting point of prayer is understanding God's will. நாம் நிறைய வருஷங்களாக ஊழியம் செய்கிறோம். நிறைய முறை நம்ம அனுபவங்கள் இருக்கு. ஆனா கூட முதல் முறையாக இதை எப்படி நாம கையாள்வது, எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை அறிவது நமக்கு நன்மையாக தோன்றும். It's kind of like shouting in the church, says, come on, everyone stop. Why don't we ask God before we move? What is God's will in our life now?
முதலாவது எல்லாரும் நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாரும் இப்படி சொல்றோம். எல்லாம் வாங்க எல்லாம் ஒருங்கித்து ஜெபிலாம் சொல்றோம். ஆனா இப்படி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வது அவசியம். இந்த விஷயத்திலே கர்த்தருடைய சித்தம் எப்படியா இருக்கிறது என்று ஒருங்கிணைந்து எல்லாரும் அறிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும். Do you know that many times that when anything happens, arises, we straight away pray. But what we pray is our observation. We think that this is God's will. We think that this is right. நாம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கணும். இது தேவ சித்தமா இருக்குதா? இது சரிவர இருக்கிறதா? இது தேவன் சித்தமா இருக்கிறதா? இல்ல இது சரிவர அவர் பார்வையில் இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு முக்கியம். You know, sometimes when we pray for sick people, we will pray, you know, in a general way. Okay, it's either we pray for them to get healed, or maybe we see that they are very old already. We pray that they will be went back to the Lord. இப்ப வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அது தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு ஜெபம் பண்ண நல்லது. ஒரு விஷயம் அவருடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா வயதாயிருக்கு, ஆண்டு விடுதலை கொடுக்க வேண்டும். 2வது என்னன்னாக்கா, இல்ல வயது முதிர்ச்சி ஆயிருச்சு, அவங்க ஜீவிக்க மாட்டாங்க. அவர் மரிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அவர் தேவனிடத்தில் சேரும்படி நாம் ஜெபிக்கிறோமா? இதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். You see, the moment when we pray, actually we need to ask God. Actually, we based on our experience, based on what we feel. And that is an issue always happens when we have many years in Christ. நிறைய முறை நம்ம அனுபவத்தில் இருக்கிறோம். ஸோ இதில் சரிவர புரிந்து கொள்ளாதிருக்கிறதுனால தான் நம்ம அந்த காரியத்தில் நாம் சரிவர முடிவு எடுக்காமல் போய்விடுகிறது. Do you know something? When we come to the Word of God, there's two parts. First one is Logos, the written word. Another one is Rhema, the spoken word in that very situation. இன்னொன்று 2 விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று லோகோஸ் என்று சொல்லலாம். லோகோஸ்னா ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்க வார்த்தை. 2வதாக அன்றைக்கு நமக்கு தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தை. அன்றைய நாளில் அந்த நேரத்தில் நம்ம தேவனோடு வருகிற அந்த வேத வார்த்தைகள். You see, Jehovah Rapha, he's the God of healer. He's a healer. யெகோவா ஜாஃபா அவர் சுகமாக்குற தெய்வம். And you know, when we pray for the sick, we always say, God, you are Jehovah Rapha, you heal. Regardless of circumstances, we always say, God, you are healer. ஆண்டவரே நீங்கள் சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர்களே, இந்த விஷயத்துல இவருக்கு ஒரு சுகத்தை தாங்க என்று நாம ஜெபித்து விடுகிறோம். But do you understand one thing? That the Bible, the Logos, the written words, lies all the principle and promises. இந்த லோகோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தேவனால வரையப்பட்டிருக்கிற இது தத்துவத்துல, அதாவது காரியத்தோடு இது இணைந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. It's true forever and ever. இது என்றைக்கும் நித்தியத்துக்கும் இருக்கிறதான காரியங்கள். But do you know that in the Bible, for instance, like Abraham, Moses, whoever, they are not living by Logos. In fact, their steps of faith is guided by Rhema, God's spoken word. இது உண்மையாகவே ஆபிரகாம் இருக்கலாம், மோசஸா இருக்கலாம், இவர்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படிக்காக அதில் விட அவள் அன்றைக்கு தேவனால் வெளிப்படுத்துகிற வார்த்தையின்படி தான் அன்றைக்கு ஜீவித்தார்கள். Every written words are Rhema, spoken words. எல்லாரும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான் ரேமா என்று சொல்லுவார்கள். For them are Rhema, for us are Logos. அது அவங்களுக்கு ரேமாவா இருந்தது. பட் நம்மளுக்கு அந்த வார்த்தை இன்றைக்கு லோகோஸ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. But today we rely on their experience, the Logos, even though it's true, it's the principle, but we lack of waiting upon the Lord for Rhema to point us to which Logos to use. அந்த லோகோஸ் என்ற வார்த்தைகள் நடைமுறையில் படி அது எழுதப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ரேமா, ஆண்டவர் இது நிமித்தமா இப்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன? அதை கொண்டுதான் நாம ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். Logos is the guideline, is the measuring stick, whether the Rhema is according to God's will. But Rhema point out something more important is the seasons and the geography, the point of view, meaning that where you are and when you are, the place where you are and the time where you live in, and Rhema will point out which logo to apply in this very time.
இது லோகோஸ் என்றது வழிநடத்துதலின்படி இருக்கிறது. ஆனாலும் கூட ரேமா என்றது அந்த காலகட்டத்தில நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. இது 2ம் ஒன்றுக்கொன்று நம்ம சரிவர புரிந்து நாம் செயலாற்ற வேண்டும். So this is very important that we must understand. Rhema is the word of God, Logos is the word of God, but we need to live by the spoken word of Christ. இந்த லோகோஸும் ரேமாவும் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தாலும் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். வார்த்தை தேவனால் பேசப்பட்ட வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மேல் நாம் அதை விசுவாசம் கொண்டு அதுக்குள்ளாக நாம் ஜெபிக்க வேண்டும். And the Bible here says that John, First John chapter 5 verse 14 says that, and this confidence we have towards him, and we have asked anything according to his will, he will hear us. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை நாம் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். Here says God will answer our prayer if we pray everything according to his will. இந்த இடத்துல அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் நாம் அதை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். And here give us a very clear understanding about the word of God, the prayer, how we pray. We must pray according to his will. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் ரொம்ப கிளீனாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி ஏற்றார் போல நாம் ஜெபிக்க வேண்டும். Amen. Amen. And here give us and another words I want to point to you. That is in Romans chapter 10 verse 17. Okay. I didn't write in the Bible. I didn't put in the PowerPoint, but I just want to point out to you. ஓகே. இன்னொரு இந்த பவர்பாயிண்ட் எழுதல. ஆனா ரோமர் 10:17 நாம் இந்த வார்த்தையை வாசிக்கலாம். இன்னொரு வார்த்தை. Very familiar scripture. Very familiar scripture is, so faith comes from hearing, and hearing through the word of Christ. ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Do you know the last part of the words? The hearing through the word of Christ. The word of Christ here Paul written is not logos, instead is rhema. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்துல வரும்னு சொல்லி வாசிக்கிறேன் இல்லையா? இந்த இடத்துல பவுல் சொல்ற தேவனுடைய வசனம் என்பது இங்கு இந்த ரேமா என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று பவுல் அதை நிரூபிக்கிறார். You see, logos is the word as already written. The word has been given to someone else in their life. But rhema is the spoken words guided by logos, God's principle, but he's speaking to you. இந்த லோகோஸ் என்பது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஆனா அந்த லோகோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நமக்கு அந்த காலகட்டத்தில் நம் கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறாரோ அப்பொழுது அது ரேமாவா மாறி விடுகிறது. So the issue today, many people study the logos, but they don't have any interaction with Christ because they don't hear rhema, God's spoken words to them for today's life. நிறைய பேர் இந்த லோகோஸ் என்ன சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த லோகோஸ் நிமித்தமாய் கர்த்தர் ரேமாவாக சில வேளையில நம்மோடு பேசுகிறதை சில பேர் அதை அறியாமல் இருக்கிறார்கள். To understand God's will, you need rhema. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது உங்களுக்கு ரேமா என்று சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்பவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. To understand God's character, never change character, you need logos. ஆண்டுடைய பழக்கம் அவருடைய குணம் எந்த விதத்துல மாறாதது, அது வார்த்தையாக இருக்கிறது, அந்த லோகோஸ். So by reading the word of God, I know what kind of God I'm worshiping, who is him, his nature and his promises. நாம் அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தெளிவான காரியங்களை கூட நாம் சரிவர நாம் புரிந்து கொள்கிறோம். But day by day, living faith, interacting with God, I need rhema to understand God's will.
ஒவ்வொரு நாளும் நாம வாழ்வதற்கும் தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு தேவையான ஒன்று ரேமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு முக்கியமானதா இருக்கிறது. Many times we didn't write down the Rhema, and therefore we lost the seeds of all His promises in our today's life. நாம எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். ஆனா இன்றைக்கு அந்த ரேமா என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் சரிவர புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஆண்டு சித்தத்தை நம்ம சரிவர புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறது. You see, our prayer is surrounded in this part of the Lord's Prayer. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது. உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியில செய்யப்படுவதாக என்ற ஒரு வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் அப்படியாக வாசிக்கின்றோம். I like the Tamil word Raja, the king. ராஜ்யம். Yeah. The kingdom in Malay, also Raja is the king. You see, we understand one thing, that your kingdom come means the will of the king come into this world. இந்த ராஜ்யம் என்று பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவை போல் உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக என்பதாக நாம் சொல்றோம். ராஜ்யம் சொன்னா ராஜாவே வருவதாக என்று நினைக்கிறோம். What is the will of our king? Have we asked him today? இன்றைக்கு நாம் தேவ சித்தம் என்ன என்று நாம் இன்றைக்கு கேட்போம். So that's why the call of effective prayer is aligned with God's will and not manipulation of his power. நாம் தேவ சித்தத்தை சரியானபடி அறிந்து கொண்டு அவளோடு செயல்படுவது தான். ஆனால் கூட இந்த வசனத்தை நம்ம இது கலகப்படுத்தி பார்க்கக்கூடிய காரியங்கள் அல்ல. Prayer is not commanding God according to our will, but walking harmony with his heart. நாம அவருக்கு வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்படுவதில்லை. அவர் சமாதானத்தோடு அவர் சித்தத்தின்படி நாம் இணைந்து செயலாற்றுவதுதான். And E.M. Bounds say one thing: to pray effectively is to pray in harmony with the mind and the will of God. E.M. Bound என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் இப்படி சொல்கிறார்: எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சிந்தனையோடும் சித்தத்தோடும் ஒத்திசைவாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். It's so powerful. அது ரொம்ப வல்லமை உள்ளது. Do we ask what is God's mind, what is God's will? Maybe before we open our mouth to pray, take some time, just quiet. God, show me your heart. Tell me your will. Let your peace guide me. You see, that kind of prayer is more powerful than we just simply pray and throw all the scripture everywhere, throw all the promises God said before everywhere, and at the end we're not sure which one is God want to do. நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நாம் உட்கார்ந்து ஆலோசித்து நிதானமாய் அவருடைய வேத வசனங்களை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை எப்படி இருக்கிறோம் சொல்லி அறிந்து கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். அவருடைய வார்த்தையில் அநேக விதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் பிடித்து கொண்டு நாம் ஜெபித்து விடுவதை விட நாம் உட்கார்ந்து ஆலோசித்து அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது என்பது ஜெபத்தினுடைய முழு வல்லமையாக இருக்கும். Romans 12 verse 2, we all very familiar, that says about we need to test and to discern what is the will of God, what is good, what is acceptable, and what is perfect. நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் எல்லாரும் நன்கு அறிந்து தெரிந்த வசனம் தான். இந்த வசனத்தில் அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் இந்த வேத வாசக்கூடாக நாம் பார்க்க இருக்கிறோம். And this gives us a promises that God's will, it can be known. We can know what is God's will. இந்த இடத்துல தேவ சித்தம் என்ன என்பதை நம்மால ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். Wonderful. And Ephesians chapter 5 verse 17 says that, therefore do not be foolish, but understand what the will of the Lord is. எபேசியர் 5:17 ஆதியால் once again I read in Bible, Tamil Bible, Ephesians 5:17. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆக நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Here says one strong word: do not be foolish. Meaning that if we couldn't understand the will of God, we would not be judged as foolish. But because we could understand, we could know the will of God. Therefore, if we refuse to know the will of God,
we are doing something foolishly. நாம் தேவ சித்தத்தின்படி சரியாக புரிந்து கொண்டு செய்வோமானால் நம்ம சரியான புத்திசாலியாக இருப்போம். நாம் அவருடைய சித்தத்தை சரிவர நாம் புரிந்து கொள்வதில் முட்டாள்களாக நாம் இருப்போம் நம்முடைய வழிகளிலே. As a ministers like me who travel with God, adventure in my life together with God, sometimes I have to come to a point of humility that says that, yeah, maybe I've misunderstood the will of God. ஒரு சில விஷயங்களிலே நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் சரிவர புரிந்து தவறுதலாக நாம் புரிந்து கொள்கின்றோம். You know, because I've been risking many times on something, and because I know it is the will of God. But on a day by day basis, I must always humble enough to acknowledge that if I might hear wrongly, I might decide wrongly, I might took a step too fast when my Lord is not leading me. ஒரு சில விஷயங்களில் நாம் சரிவர புரிந்து கொள்ளாததுனால நாம் சில ஆண்டு சித்தத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நிதானித்து பார்ப்போம் சொன்னால் ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சரிவர புரிந்து கொள்ள முடியும். It's totally fine to admit, oh, I misunderstood the will of God. Rather that for the sake of the faith, we say, oh, this is the will of God, God changed his mind. No. Sometimes we make some mistakes, but we need to be a wise person, try to understand the will of God from day by day, from time to time. நாம் சில நேரத்தில் சரிவர தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் அறிவராத நம்முடைய விருப்பத்தின்படி இதெல்லாம் தேவ சித்தமா இருக்கிறது என்று சொல்லி நாம சரிவர சில முடிவெடுக்காத நிமித்தமாக நம்ம குழப்பமடைந்து விடுகிறோம். God's will is not unknowable mystery. No, it's not a mystery. He wants us to discern and he wants us to recognize it. தேவ சித்தம் என்பது அறியப்படாத ஒரு விஷயம் அல்ல, அது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நமக்கு முன்பாக அது இருக்கிறது. Remember how Jesus called us. He said, I'll call you as my friend because the servant doesn't know the will of the master, but friends knows. யோவான் 15 இப்படி சொல்கிறார், நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன், வேறு விதத்தில் அழைக்கிறேன். ஏன்னு சொன்னா நீங்க நண்பர்கள் என்று சொன்னா ஆண்டவர் சித்தம் என்னது என்பதை உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். வேறு வீட்டில் நீங்கள் சொல்வனால் அவருடைய விருப்பத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். He is our friend. He tells us what he wants to do. அவர் நம்முடைய நண்பனாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார் என்பதை நம்ம ஒரு நண்பனாக இருந்து கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்து சொல்லிவிடுகிறார். இப்படி சித்தம் என்று சொல்லி. So to discern the will of God is not climbing a high mountain. To listen, to understand the will of God, it is our daily practice, like we have communion or have fellowship with our friend. தேவ சித்தம் என்பது நம்ம மலையின் மேல ஏறுகிற அவ்வளவு கடினமான ஒரு காரியம் கிடையாது, கஷ்டமான காரியமும் கிடையாது. ஆனாலும் நான் தினவர நம்ம வேதத்தை வாசித்து நாம தேவனோடு நெருங்கி இருக்கிறதுனால அவருடைய சித்தத்தை நாம எளிமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். Now, some 3 points, the very basic principle how to know the will of God or to discern the will of God. First thing is the word of God. 3 விதத்துல நாம் எப்படி தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது, எப்படி அவர் திட்டத்தை நாம் சரிவர புரிந்து கொள்வது 3 முக்கியமான விஷயங்கள் உண்டு. அவைகளில் முதல் விஷயம் சொன்னா தேவனுடைய வார்த்தை. Reading the word of God, knowing his principle and his character, help us to discern whether it is will of God or not will of God. அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் சரிவர படித்து அறிந்து கொள்வது இது தேவ சித்தமா இருக்கிறதா, இல்லை இது தேவ சித்தம் இல்லையா என்று உட்கார்ந்து இந்த வேத வார்த்தைகளோடு ஒப்பிட்டு நாம் அறிந்து கொள்ளும் போது தேவ திட்டத்தை சரிவர நம்மளால புரிந்து கொள்ள முடியும். Then the second one is the enlightenment of the Holy Spirit. Just in case we still not confirm what is that, we have another friend walking with us, living inside us, is the Holy Spirit. We can ask him. He will enlighten us. He will show us the way. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தேவ சித்தத்தை ஒருவரை சில விதத்தில் நம்ம அறிந்து குறைந்து போகாத பட்சத்தில் நமக்கு இருக்கிற மிக சக நண்பன் என்று சொல்லலாம். அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் சரியான விதத்தில் நாம் தேவனை அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி அவர் சித்தத்தை கண்டு கொள்ளும்படி நமக்கு உதவி செய்கிறவராக
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். Do you have the habits of asking Holy Spirit, Lord, what is your will? Lord, how you view this thing? How do you think about these matters? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? இல்ல ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயத்தை நான் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உதவியை நீங்கள் நாடுகிறீர்களா? Build a habit of asking Holy Spirit. நீங்க எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல கேட்கிறதுக்கு நீங்கள் எப்பொழுதும் பழகிக் கொள்ளுங்கள். Okay, you have the Word of God and you have the Holy Spirit, but we have one problem. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. 2வது சொல்லப்போனா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருக்கிறது. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, These two sometimes can be interpreted wrongly by us because we are very subjective, because it's only our own personal view, is not objective. இதை நம்ம 2 விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்வது பரவாயில்ல, கரெக்ட். ஆனா இந்த விஷயத்துல சில இந்த 2த்தையும் ஒருமன வார்த்தையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாத போகும் பட்சத்தில் தான் நமக்கு சில குழப்பம் அடைகிறோம். And God knows, and therefore He provide you a spiritual family, the body of Christ, so you may bring your things, fellowship with your fellows, family members in Christ, and let them give you spiritual guidance and confirmation. அதனால பரிசுத்த ஆவியானவர் சரிவர புரிந்து கொள்வதனால ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக நம்மை தெரிந்து கொள்கிறார். அவர் பரிசுத்தத்தின் வழிநடத்தின்படி கூட நம்மை வழிநடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். All of us here for so many years, we should have certain degree of trust and relationship. நம்ம எல்லாம் பல வருஷங்களாக தொடர்ந்து கேட்டு வருகிறனாக்கா நம்ம தேவனோடு நல்ல ஒப்புரவாகி நல்ல வழிநடத்துதலோடு நம்ம ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதாக பல வருஷங்களாக இதை குறித்து நாம் கேட்டுக்கொள்கிறோம். And therefore we can pray, we can intercede with one another. அதனால நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம ஊக்கமாக மன்றாட்டு ஜெபத்தை நாம் செய்து விடுகிறோம். Sometimes we can bring our needs to one another because the Holy Spirit in another person can speak to us as well. இன்றைக்கு இன்னொரு நண்பராக நம்ம பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம மத்தியிலே சஞ்சரித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. So we can able to make a good decision, have a good discernment. அதனால பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தின்படி நல்ல முடிவுகளை நாம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. George Mueller says, God's will is not hidden, but found by hearts willing to seek. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லுகிற தேவ மனுஷன் எப்படி சொல்கிறார்? தேவ சித்தம் மறைக்கப்படவில்லை, அதை தேட முனைந்த இருதயங்களில் அது கண்டுபிடிக்கப்படுகிறது என்று சொல்லி எழுதுகிறார். Wonderful words. And I hope Mike Bickle says once, he says that intercession is telling God what he tells you to tell him. மைக் விக்கெல் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் எப்படி சொல்றார்? மத்தியஸ்த ஜெபம் என்பது தேவன் உன்னுடன் சொல்லுவதை தேவனுக்கே சொல்வதையே ஆகும் என்று சொல்லுகிறார். You know, the prayer is telling God what he has tell you to tell him. ஜெபம் என்பது அவர் என்ன சொல்றாரோ அது மீண்டும் அவருக்கே நீங்க சொல்றது தான் ஜெபம். Meaning that when we pray, actually we are not praying according to our own way, but praying according to the revelations God has given us. நாம் எந்த ஒரு ஜெபமும் நம்ம சொந்தமா சுயமா ஜெபிக்கிறதுல கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட சில காரியங்கள் நிமித்தமாகத்தான் நாம் தேவனிடத்துல அதுக்கேற்றாறு போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். So number 3, why many believers are uncertain of their prayer direction. மூன்றாவதாக நிறைய விசுவாசிகள் ஏன் சரிவர நடந்து அவருடைய வழிநடத்தின இல்லாமல் சற்று வேறு விதமாக காணப்படுகிறார்கள். The word of God we are very familiar is Proverbs 3 verse 5 to 6. Here says that, trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. In all your ways acknowledge Him and He'll make straight your paths. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். And here you will realize that one thing that
Um, there's one thing is don't lean on your own understanding. I mean, we have our own intellectual, our logic thinking, the experience we have experienced. நமக்கு நிறைய விஷயத்துல பார்க்கணும்னா, நமக்கு நிறையா யோசனைகள் இருக்கு. திங்க் பண்றோம். பட் அப்படி இல்லாதபடி உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று வேத வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. All those are good stuff. I mean, your intellectual, your experience, and your knowledge, but do not lean on them alone. You must always ask God. உன்னுடைய அனுபவங்கள், உன்னுடைய சிந்தனைகள், யோசனை எல்லாம் அது நல்லவைகள் தான். ஆனா, அதன் மேல நீங்கள் எந்த ஒரு நம்பிக்கையும் கொள்ளாமல், உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் ஆண்டவரையே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அவரையே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். Why? I give you 2 points. Very simple. 2 பாயிண்ட் ஏன் சொல்றேன்னா, அது ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். First thing, you can't see everything because something more than meets the eye, you don't understand. Second thing, you don't know the future, but God knows both things. He sees everything and He knows the future. உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம போடுகிறது. அது என்னன்னா, நம்ம எதிர்காலம் நமக்கு தெரியாம போகிறது. ஆனா கர்த்தருடைய பார்வையில 2ம் ஆண்டவருக்கு நன்றாக தெரிகிறது. நம்மை தெரிகிறது. வருகிற நாட்களில எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை கூட தேவன் இது எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். Compared to others, if you know someone who knows everything and he knows what's the future, who you want to listen? ஒரு விஷயத்தை பாருங்க. ஒருத்தருக்கு எல்லாம் உங்கள குறிச்சு எல்லாமே தெரியுது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுது. நீங்கள 2 பேர்ல யார அதிகமா நம்ப போறீங்க? ஆண்டவர நம்ப போறீங்களா? இல்ல சகலவற்றையும் அறிந்து தெரிஞ்சிருக்கிற ஒரு நண்பரை நீங்க நம்ப போறீங்களா? Definitely, you want to listen to the person who knows everything and he knows the future. ஏன்னாக யார் நம்புறாங்க? யார் ஒருவருக்கு நம்மையும் தெரியும், நம்மை எதிர்காலம் தெரியும் என்று சொல்லுகிறவள தான் நாம் அதிகமா நம்ப முடியும். The second part of the scripture says that in all your ways acknowledge Him. 2வது பகுதி இப்படி சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். You know, sometimes we go out on the street, our spouse, whether our husband or our wife, are following us. நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு யாருன்னு தெரியாம ஒரு சிலர் நம்மள பின்தொடர்ந்து வருவார்கள். You know, when she is following you, next to you, in whatever you do, you cannot just do your way. You need to ask, do you like this? Do you want to buy this? You want to eat this? You want to have your lunch in this restaurant? You need to ask. அது ஒருவங்கள ஃபாலோ பண்றாங்களா, அது நண்பரா இருக்கலாம், இல்லாட்டி மனைவியா கூட இருக்கலாம். ஆனா கூட அவங்க என்ன விரும்புறாங்களோ, இத சாப்பிடுறியா? இந்த கடைக்கு போலாமா? இது உனக்கு பிடிக்குமா? என்பது அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. You see, without asking the person next to you, you are actually ignoring him totally. அவளுடைய சித்தத்தை விருப்பத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பீன்னு சொன்னால், நீங்கள் அவரை நிராகரிக்கிறீர்கள் என்பது அது அர்த்தமாக இருக்கிறது. Same with God. He's with you. Do you ask Him? Do you acknowledge Him that His presence is there, that He's with you, that He has a part make decision together with you? அதனால நீங்கள் உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி தேவ சித்தத்தை அறிந்து, இது தேவ சித்தமா இருக்கிறதா என்பதை நீங்கள் 2 பேரும் அறிந்து புரிந்து செயலாற்றுவது உங்களுக்கு 2 பேருக்கும் அது நல்லதாக இருக்கும். When you want to sign a document, do you ask God, should I sign? Should not I sign? நீங்கள் ஏதாவது ஒரு இதுல கையொப்பம் இட வேண்டும் சொன்னால், நீங்கள் இப்படி கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த ஃபைலை நான் கையெழுத்து இடுவது உங்களுக்கு சித்தமா இருக்கிறதா என்பதை நீங்கள் முதலாவது தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். You see, in many things in pastoring, how to pray for a person, what should we pray, what should we do? Let us ask Holy Spirit. நீங்கள் ஒரு நபருக்கு நீங்கள் ஜெபிக்கலாம், ஒரு நபருக்காக நீங்கள் மன்றாட போகலாம். ஆனா கூட நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக, ஆண்டவரே இவளுக்கு என்ன தேவை என்பதை எனக்கு சொல்லும் என்பதை தேவனிடத்தில் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வது உங்களுக்கு அவசியமாக இருக்கும். John 16 verse 13 says that when the Spirit of truth comes, and He will guide you into all the truth. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது அவர் சகலவற்றையும் உங்களை கொண்டு ஆவியில நடத்துவார் சொல்லி யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். You see, the here says that he comes, he lead you into the truth. He will help you to make good decision. அவர் வருவார், அவர் உங்களை சத்தியத்தில் நடத்துவார். அவர் உங்களை எது நடத்த வேண்டுமோ அதுக்கேற்றாற் போல உங்களை சகலவற்றையும் ஆண்டவர் நடத்துவார் என்பதை, ஒரு நல்ல முடிவு எடுக்கத்தக்கதா கர்த்தர் நடத்துவார் என்பதை இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம். So many times our problem today, when we pray, our prayer is uncertain. We don't know how to pray. We don't know where to pray. What kind of result we are expecting. We are not sure because we didn't ask Holy Spirit. நாம ஜெபிக்கிறோம் இன்றைக்கு. ஆனா கூட என்ன ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை நாம அறியாமல் ஜெபிக்கிறோம். ஏன்னு சொன்னா, எந்த விஷயமும் நான் பரிசுத்த ஆவியானவர் கூட நமக்கு உதவி கேட்கிறதே இல்ல. அதனால தான் நம்முடைய ஜெபங்களுக்கு கூட சில நேரத்துல பதில் வராமல் போகிறது. The Holy Spirit says here that He will guide us into the truth. He will speak to us, declare what the Lord has, that help us to understand the Word of God. இங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்குகிறார். எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், எதை நீங்கள் ஆண்டவர் சித்தத்தின்படி செய்ய வேண்டும் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக உங்களோடு பேசுகிறார். And you know, the lack of the knowledge of God's Word resulting in misunderstanding His character and His way. தேவனை நாம் சரிவர புரிந்து கொள்ளாமல் போக நிமித்தமாக அவருடைய வழிகளை கூட அவருடைய குணாதிசயங்கள் கூட நம்மால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. Why believers uncertain in their prayer? Because they don't know God's character and they don't know God's way. இன்னைக்கு ஜனங்கள் விசுவாசம் இருக்க கர்த்தருடைய வழி நடத்தலும்படி ஜெபிக்கிறது. ஏன்னாக்கா அவருடைய தேவன் எப்படியா இருக்கிறார், அவருடைய வழிகள் என்ன, அவர் சித்தம் என்ன என்பதை அவர்கள் சரிவர புரிந்து கொள்ளாமல் போகிறனால தான் அவங்க சரிவர ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறது. The second thing is they are overly passionate, meaning their soul, their own feeling, their own the urgence, the needs, they depend on that instead of God. அவங்க இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவங்க எல்லா தன்னுடைய இந்த சுய நினைவையே வச்சிருக்கிறாங்க. சிந்தையை கொண்டே ஜெபிக்கிறாங்க. ஆனா கூட ஆண்டவர் சித்தத்தின்படி என்ன ஆண்டவர் சித்தம் என்ன இருக்கு சொல்லி தேவ திட்டத்தை அறிந்து போற நிமித்தமாகத்தான். But there is another one. It's a wrong belief. That is, God's will, God will do what He wants anyway. Whether I pray or whether not, doesn't matter. இன்னொன்று தவறாக ஒரு புரிந்து கொள்வது, தவறான ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், ஆண்டவர் சித்தம் என்ன செய்ய நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம தன்னிச்சையாகவே நம்ம செயல்படுகிறோம், தன்னிச்சையாகவே நாம் முடிவெடுத்து விடுகிறோம். இது நிமித்தமாக தான் சில குழப்பத்து நிமித்தம் கடந்து போகிறோம். You know, some things I call that a thinking error. We call it spiritual fatalism. இன்னொன்று தவறாக புரிந்து கொள்வது, ஆண்டவர் விதி நம்பிக்கை வழி நம்பிக்கைன்னு சொல்லி தவறாக தேவசத்தை நாம் அறிந்து கொள்வது. Let me explain what is spiritual fatalism. It is one kind of mindset, belief that every spiritual event, every life outcomes, or even national destiny are already predetermined or predestinated, unchangeable. Meaning that we assume that all our prayer, all our effort, response, or obedience has no real effect. It happens anyway. இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டலிசம் சொல்லுவார்கள், எல்லாமே விதியின்படி தான் நடக்கிறது. இது எந்த விதத்திலும் மாற்றக்கொள்ள முடியாது. இது எந்த விதத்திலும் வாழ்க்கையில சேஞ்சஸை கொண்டு வர முடியாது சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம அதிகமாக நம்ம நம்புகிறது நிமித்தமாகத்தான். Or to make a very simple word to say, since God has already decided, prayer makes no difference and my actions doesn't matter. ஆண்டவரே ஏற்கனவே நிறைய வித்தியாசங்கள் கொண்டு வருவார்னு சொல்லி ஆண்டு விருப்பம் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஒற்றுக்கொள்வதில்லை. கர்த்தர் இதை செய்வார்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாக இல்லாதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக போகிறோம். And that through it seems like you are acknowledging God's sovereignty, but actually it denies our own responsibility in prayer. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் கூட நம்முடைய ஜெபத்து நிமித்தமாக சில விஷயங்களை நாம் அங்கீகரிப்பதில்லை. நம்ம ஜெபத்திலே நாம் அதை தெளிவர புரிந்து கொள்வதில்லை. You see, God will not do the part He has entrusted us, and we cannot force Him to do anything
we cannot force him to do his. நாம் எதுவுமே ஆண்டவருக்கு நம்ம விரோதமா செய்யறதில்ல. நம்ம எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இப்படி செய்யுங்கடா ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தியும் நம்ம ஜெபிக்கிறது தவறுதான ஒரு விஷயம். To make it very simple, if you don't pray, God don't respond. நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க ஜெபிக்கலனாக அது எதை குறித்தும் நீங்கள் அறியாதிருங்கள். Whatever he do to us is his grace towards us, but we need to have response to receive his grace. என்ன செய்தாலும் ஆண்டவர் விருப்பத்தின்மை சித்தத்தின்மை செய்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள விடும். அதுக்கு நம்ம பதிலாக சரிவர அதுக்கு நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். What is the symptoms of spiritual fatalism? இதனுடைய எல்லா விதியின்படி நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அடையாளங்கள் என்ன? இது இப்படி நினைவுச்சுன்னா அதனுடைய அடையாளங்கள். First one, when you think that everything you pray doesn't matter, if you think that God will do anything according to his way, whether I pray or not pray, the first thing is your loss of motivation for prayer and intercession. உண்மையாக நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறேனோ இல்லையோ கர்த்தர் நான் ஜெபிக்கிறதே கொடுக்குறாரு, ஜெபிக்காதது கொடுக்குறாரு என்று சொல்லக்கூடிய ஒரு நினைவு இருக்கு இல்லைங்களா? ஒரு யோசனை இருக்கிறது. அது மிகவும் தவறான ஒரு காரியம். Because you throw everything back to God, say God will do what he wants. ஆண்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விசிறி போட்டுறது. ஆண்டவரே நீ என்ன செய்யோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறது. Second thing, you compromise with sin and weakness and sometimes even poverty. You say this is just my fate. இன்னொரு தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னாக்கா இது என் விதிப்படி தான் நடக்கிறது, இது என்னுடைய கர்மப்படி நடக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வது. எது இருந்தாலும் இது என் பாவம், என் கர்மம், அதை ஏற்று ஒத்து போகிறது. Number 3, indifference towards crisis. When something happened in the nation, something happened in the surrounding, earthquake, flood or whatever, and you will say, oh, this is end time. End time is supposed to be like this. இப்போ எது நடந்தாலும் எது நடக்க போகிறதாலும் ஒன்று நாம் எளிமையாக சொல்லிவிடுகிறோம். இது கடைசி நாட்களா இருக்குது, கடைசி தேவனுடைய வருகைக்கு இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே மிகவும் இதுவாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். You see, recently in my nations, a lot of crimes happens among the secondary student. என்னுடைய தேசத்துல 2ஆம் வருடம் படிக்கிறதான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சில கொடுமைகள் என் தேசத்துல நடந்தது. If those people in this kind of symptoms, they will say, yeah, in the end time, the crime will raise up, people will be more wicked, just accept it. இப்படி சொல்லுவாங்க, இது கடைசி நாட்களா இருக்குது, ஜனங்கள் ரொம்பவும் மோசமானவர்களா இருக்கிறாங்க, அதனால தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது சொல்லி நம்ம லைட்டா அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். But for all those people who are ecclesia in the kingdom of God, will say, we must raise up and close the gate of hell in the school. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இதை எதிர்த்து நிற்க வேண்டும். We will raise up and close all the gate of hell in school. நமக்கு கர்த்தருக்கு பரலோகத்துக்கு விரோதமா நிற்கிற எல்லா விதங்களும் நம்ம எதிர்த்து அதுக்கு நாம் போரிட வேண்டும். We won't admit that this must be happen. We will say that we are the watchmen to guide, to protect the student. நாம் மாணாக்கர்களை பாதுகாக்கிறபடி திறவுல நின்று ஜெபிக்கிற ஜாமக்களாக நாம் இருக்க வேண்டும். And sometimes even a situation like you, or persecution is everywhere. You will say that, oh, the Bible says persecution will happen in the end time. Or you will say that we will raise up and pray and push back the darkness. இன்றைக்கு நாம் என்ன சொல்றோம், எங்க அதெல்லாம் உபத்திரம் வேதனை நடக்கும் சொன்னாக்கா இது கடைசி நாட்கள் இப்படிதான் நடக்கும் என்பதாக நினைத்து விடாமல் அதுக்கு எதிராக நம்ம செயல்பட வேண்டும். இது எல்லாம் தேவசத்துக்கு விரோதம் நடக்குன்னு சொல்லி அதை கடிந்து கொண்டு நாம் அவர்களுக்காக நம்ம ஊக்கமா ஜெபிக்க வேண்டும். Number 4 is misunderstanding faith as passive acceptance instead of active partnership. நான்காவதாக நாம் வேத வார்த்தைகளை சரிவர அறிந்து கொள்ளாமல் அதை சரிவர ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது தான். Because faith is believing God doing something and we want to have partnership with God. இந்த விதி என்று சொல்லக்கூடியது அதெல்லாம் ஆண்டவர் அது கொடுக்கிறாரு, அது செய்கிறாரு சொல்லி நாம அவர் மேல ஒரு பழியை போட்டு நாம மௌனமா இருந்து விடுகிறது தான்.
Faith is not accept whatever happens, it is all will of God. Faith is not that. விசுவாசம் என்பது எது நடந்தாலும் அது தேவ சித்தத்தின்படி நடந்து விடுகிறது. எல்லாமே அவருக்குரியதா இருக்குன்னு சொல்லி நம்ம அதை எளிமையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. I believe God is good all the time, but I don't believe everything happens is something that God determined for me to experience. Instead, God want me to overcome the challenges. இன்னைக்கு ஒரு விஷயத்த நாம நினைக்கிறோம். எது இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறது. சில விஷயங்களை நம்முடைய சரிவர புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்கள் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்கிறார். You see, bottom line is this: God give humanity free will, meanings to make decision. Our நமக்கு prayer, our decision, our obedience truly affect both the spiritual and natural realm. ஆண்டவர் சில அந்த தாழ்மையும் ஜபத்தையும் முடிவெடுக்கிற சில காரியங்கள் கூட கீழ்ப்படிதல் கூட இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் கூட தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். God give humans free will to make decision to do what? இன்னைக்கு ஆண்டவர் சுய விருப்பத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்ன செய்வோம் என்பதை சுய விருப்பத்தை சுய திட்டத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். If you make decision, I'm going to pray, then God is going to act. If you make decision, I'm not going to pray, and God is not going to act. நம்ம எப்படி சொல்றது, நம்ம எப்படி நான் ஜெபிக்கிறனோ அது கர்த்தர் பதில் சொல்வாரு. நான் ஜெபிக்க போனா கண்டிப்பா ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டாரு என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். If we ignore this part, actually it's our negligence. நாம் இதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது நம்முடைய அசட்டான ஒரு காரியங்கள் தான். The three level of prayer. First one, soulish prayer. மூன்றாவது, மூன்று விதமான ஜெபங்கள் இருக்குது. சாலிஷ் பிரேயர், ஆக்கப்பூர்வமான ஆத்மார்த்தமான ஒரு ஜெபம். That is based on our soul, meaning our emotion, based on our desire, our will, and also based on our needs. இந்த ஆத்மார்த்தமான ஒரு ஜெபம் என்பது நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் இப்படிக்குள்ளாத இது அடங்கி இருக்கிறது. When you saw a car, you desire a car and you pray for a car. You never ask God whether this car is for you or this car is not for you. இது உன்னுடைய சுய விருப்பத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு கேட்கறதில்ல, எதிர்பார்க்கறதில்ல. உன் மனது விரும்புகிறபடி, உன் ஆத்மா விரும்புகிறபடி நீங்கள் ஜெபிக்கிறது தான் இந்த சோலிஷ் பிரேயர் என்று சொல்லுவார்கள். Sometimes you pray because you based on your emotion. Today I'm so caught up with this issue. I pray, but I don't even ask God. What do you think about this matter? ஒரு சில விஷயத்துல நீங்க உணர்ச்சி வசமாக நீங்க ஜெபிக்கிறது, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், என்னுடைய எண்ணம் இப்படி இருக்கு சொல்லி நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் ஜெபித்து விடுகிறது தான். The second one is legalistic prayer, based on the religious routine or traditions. ரெண்டாவதாக லீகலிஸ்டிக் அப்படின்னா சட்டபூர்வமான ஒரு பிரார்த்தனை, அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு பிரார்த்தனை. Some pastors you have very good in daily devotion. ஒரு சில ஊழியர்கள் உண்மையாகவே நீங்க அனுதினமும் உங்கள் ஜெப ஜீவியத்துல ரொம்பவும் அற்புதமாக நீங்க இருக்கிறீர்கள். But the important is you are doing it because you are being told to do it, or you're doing it because you're hearing, you're receiving something from God every day. நீங்க யாராவது சொல்லி கட்டாயப்படுத்தி இதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா, இல்ல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் இதுக்காக ஜெபியுங்கள்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சித்தத்தின் ஏற்றார் போல நீங்கள் ஜெப ஜீவியத்தை நடத்துகிறீங்களா? Maintain a habit of prayer is good, but without maintaining the what they call the active involvement of the Holy Spirit, you need to reconsider again. நீங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் நன்றாக திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறீர்கள், ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு உணர்ந்து எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் சொல்ல ஒரு புரிந்துணர்வோடு ஜெபிப்பது அது ரொம்பவும் ஜெபத்துக்கு கூடுதலான வல்லமையை கொடுக்கும். Spiritual prayer is based on God's will with faith and obedience. மூன்றாவதாக ஆன்மீக ஜெபம் என்று சொல்லலாம். இது இது ஆண்டவரே சார்ந்து நாம் வாழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. So we need to ask a question:
Do we pray because our soul is a soulish prayer, or legalistic prayer, or really a spiritual prayer that seek and ask God for God's will? இந்த 3 ஜெபங்களை முதலாவது ஆத்மார்த்தமான ஜெபம், 2வது சட்டபூர்வமான பிரார்த்தனை, 3வது ஆன்மீக பிரார்த்தனை. இந்த 3 விஷயத்துல நீங்கள் எதை ஜெபம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்வது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. Number 3, and here says, E.M. Bounds says that prayer must move from impulse. Impulse means that suddenly you just had the urge, suddenly you feel very important, but that is emotion. You must move from impulse to intimacy, from a ritual to a relationship. E.M. பவுன்ஸ் சொல்லக்கூடிய தேவ மனுஷன் சொல்றார், ஜெபம் திடீர் உணர்ச்சியிலிருந்து நெருக்கத்திற்கும் சடங்கிலிருந்து உறவிற்கும் நகர வேண்டும் என்று சொல்கிறார். Number 4, God's wills contains conditional promises. தேவ சித்தம் என்பது 4வதாக ஒரு குறிப்பிட்ட வாக்கு உறுதிக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 Chronicles chapter 7 verse 14, we all know this scripture. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். Here says that the conditions relies very simple and very clear. Says, those who pray, who seek my face, turn from their wicked ways. Those who humble themselves, pray, seek my face, and turn away from their wicked ways, and God will hear their prayer. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, நாவும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். Do you know that in other religion, they will try to go to the temple, get the priest to perform a ritual, and they went back and they just feel that, oh, they have done something for me, and I will be blessed. ஒரு சில நம்பிக்கை உடையவர்கள் எப்படி சொல்றாங்க, போய் நல்ல ஒரு பூஜாரி கிட்ட போறாங்க, அங்க போயிட்டு எல்லாம் சொல்றாங்க, அவளை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை இப்படி ஏற்றுக்கொள்கிறார், அவளை எனக்காக ஆசீர்வதித்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார், நான் கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி பிற நம்பிக்கை உடைய மதத்தினர்கள் இப்படியாக தவறாக புரிந்து கொள்வதோடு அவங்க வீட்டுக்கு வருகிறார்கள். Very sad. It happens the same in the church. Your member don't repent, your member don't humble, your member don't pray, your member don't seek their face, seek God's face. They don't turn away from their wicked ways, but they come to the priests, so-called the pastors, and get them to perform a prayer, and they wish something good will happen. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் கூட இப்படித்தான் இருக்கிறார்கள். அவங்க தேடுறது கிடையாது, வழி விடுறது கிடையாது, ஏதோ தேவசத்தை பற்றி மன்னிப்பு கேட்கறது இல்லை. ஆனால் நேரா பிரீஸ்ட வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, இந்த விஷயத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நினைக்கிறார்கள். And they wonder why after the pastor's prayer that nothing happened. அப்படி அவங்க ஒருவேளை பாஸ்டர் ஜெபித்தால் கூட எந்த விதமான ஒரு மீட்பு நடக்கிறதுல ஒரு அற்புதம் நடக்கிறது கிடையாது. Then they lost their faith and they turned to another gods. அவங்க என்ன செய்றாங்கன்னா, இப்படி அவங்க விசுவாசத்துல வட்டி விழுவி வேற விதத்துல அவங்க பின்மாற்றத்துல போய் விடுகிறார்கள். We must ask a question: have we taught them good enough? Do we tell them the truth that for God to answer your prayer, you need to fulfill or to meet with His condition? அதனால நீங்கள் உண்மையாகவே நீங்க இந்த பாவத்தில் திரும்புறீங்களா, அவருடைய திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா என்பது நம்ம கேட்டுக்கொள்வது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. James 4 verse 3 says that you ask and do not receive because you ask wrongly, you spend it on your passions. இந்த இடத்துல ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாக அந்த வார்த்தை இருக்கிறது. அதை பாருங்கள். நீங்கள் விண்ணப்ப பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கே செலவழிக்க வேண்டும் என்று முயன்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். You see, here give us a clear understanding that God will not answer your prayer if your motive and your purpose of that prayer is not in God's will.
ஏன் நம்முடைய ஜெபம் சரிவர கேட்கப்படாம இருக்குன்னு சொன்னா, நம் தேவ திட்டத்தின்படி விண்ணப்பத்தின்படி நம்ம சரிவர எல்லாம் நம்முடைய இச்சைகளின்படி நம்ம ஜெபிக்கிறதுனால தான், அந்த இடத்துல நம்ம தேவனிடமிருந்து எந்த ஒரு பதிலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி யாக்கோப்பு 4:3ல தேவனுடைய வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. Just because you think it's very important or you feel it's urgent to have it, and doesn't mean that God must give you right now. நீங்கள் சரிவர புரிந்து கொள்கிறதில்லை. இது உங்களுடைய விஷயமாகவே இருக்கிறது. ஆண்டவரே, நான் கேட்கணும் இல்லையோ எனக்கு கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அது நிமித்தமா தான் சில விஷயங்களில We நீங்க பெற்றுக்கொள்ள still, முடியாமல் இருக்கிறது. we still need to meet up with the condition that God lays before us. ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு என்ன கட்டளையிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உண்மையாகவே நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். Deuteronomy chapter 28 says that if you faithfully obey the voice of the Lord your God. உவாகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை வாசிக்கலாம். 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் Okay. கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையை வைப்பார். You see, when the Pharisees asked Jesus, what is the greatest, the most important commandment or the rule, the law we need to observe? பரிசேயர் சதுசேயர் இப்படியா தேவனிடத்தில் கேட்டாங்க, எது முக்கியமான கமாண்ட்மெண்ட் கட்டளையா இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இடத்துல போய் இவங்க கேட்கிறார்கள். And you know, Jesus' answer, we all remember what Jesus' answer. The way we remember is this way. Jesus says that you shall love the Lord your God with all your heart, with all your mind, with all your will, all your strength. ஆண்டு என்ன சொன்னார் அந்த இவங்களுக்கு பரிசேயர் சதுசேயர் சொன்னா, கர்த்தரோட முழு இதயத்தோடும் முழு ஆத்துவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற பிரதானமான ஒரு கட்டளையா இருக்கிறது சொல்லி ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த நபர்களோடு பேசுவதை பார்க்கிறோம். This is we as a pagan worshipper. I mean the Gentiles believers understand about the answer. இது வந்து புற ஜாதிகள் இப்படியாக புரிந்து கொள்கிற ஒரு காரியங்கள். But for the Jew, when they hear these words, they are not hearing that way. They know what Jesus is saying. ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்தோடு சொன்னார் என்பதை அவங்களால சரிவர புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு அவங்க கவனிக்கிறதும் கிடையாது இஸ்ரவேலர்கள். The commandment what Jesus say is Shema Israel, for the Lord God is your God. ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஆண்டவர் முழு தேவனாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு சத்தத்தில் சொல்லுகிறார். I don't know whether the word you have translated Shema Israel. ஷீமா இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. Or another way to say, you know, one of the son of Jacob is called Simeon. யாக்கோபினுடைய குமாரன் ஒரு பெயர் பேரு சிமியோன். Simeon, Shema is the same root, is listen. God listen. இது ரெண்டும் சிமியோன் சீமா என்று சொல்லக்கூடியது ஒரே ஒரு நோக்கம், கேளுங்கள் கவனியுங்கள் என்று அதுக்கு அர்த்தம். The most important commandment is listen. மிக முக்கியமான கட்டளை கேளுங்கள். Be careful. Listen to the voice of God. If you want to love God with all your heart, all your soul, all your mind, and all your strength, Shema, listen to the voice of God. நீங்கள் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு நீங்கள் தேவனை அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும். You see, if you go to the prophets, the book of prophets, you will realize that God keep mentioning, I'm shouting to you day and night, but you never hear what I'm calling to you. நீங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்களுக்கு போச்சோன்னா ஆண்டவர் இரவும் பகலும் நான் கற்றுக்கொண்டு கூச்சல் எடுக்கிறேன், ஆனாலும் என் சித்தத்தை யாரும் கவனிப்பார் இல்லை. Today the church have not learned this basic principle to listen to the Rhema, to listen to the Lord who speak to you now. இன்றைக்கு சபைகள் இப்படிப்பட்ட ரேமாவை கேட்பதற்கு விருப்பம் இல்லை, கேட்பதும் கிடையாது. You see, God's promises are conditional.
But when our prayer doesn't align with His will, may remain unanswered, not because He's ignoring us, but it is because it violates His purpose. நம் தேவ திட்டத்தை சரிவர நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவருடைய காரியங்களில் இது செய்ய முடியாது. Listen to Him, then you will understand why and how to do it. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொண்டு இதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவு உங்களுக்குள்ள வரும். Trust the process. When God answer you, if yes means it is God's will. If no, it is for your protection. But if it is wait, that means that timing is not yet. வளர்ச்சியின் ஒரு முன்னேற்றத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்று சொல்லலாம். ஏஸ் அப்படி சொன்னாலே இனிஸ் வில் ஆண்டு சித்தத்துக்கு நேராக நடத்துகிறது. நோ அப்படி சொன்னாக்கா அவருடைய வழிநடத்தல் இல்லை, அவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்பு இல்லை என்று போகிறது அர்த்தம். வெயிட்னு சொன்னா அந்த நேரம் இன்னும் வர கிடையாது, அந்த நேரத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. God say no when He has something better for you. யாரு நோன்னு சொல்றாங்களோ அது ஒரு சிலருக்கு நன்றாக இருக்கும். Don't feel sad, don't feel dismay when God say no. You must be happy that He stopped you for something better for you. நோ என்று சொன்னாலும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவனுக்கு செய்ய போகிறார் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். Number 5, the ways of discerning God's will. அஞ்சாவது தேவனுடைய சித்தத்தை வழிகளையும் நம்ம பகுத்தறிந்து கொள்வது, ஆராய்ந்து அறிந்து பற்றி கொள்வது. Colossians here says that asking that you may fill with the knowledge of His will in all spiritual wisdom and understanding. ஒரு விஷயத்தை கொலோசியர் 1 minute. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் கேட்ட நாளிலிருந்து நீங்கள் எல்லா ஆன்மீக ஞானத்திலும் புத்திசாலித்தனத்திலும் தேவனுடைய சித்தத்தின் அறிவால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் இடையூறாக ஜபிக்கிறோம் என்பது அது விளக்கமாக இருக்கிறது. You see, actually, this is God. Paul prayed for the churches in Colossians, and he says that I hope that you have wisdom filled with the knowledge of His will. இந்த இடத்துல பவுல் அந்த கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்றாரு, தேவனுடைய ஞானத்திலும் அவருடைய சரியான புரிந்துகளோடு நீங்க வளர வேண்டும் என்பதாக பவுல் இந்த கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். And Psalms 25 verse 9, He leads the humble in what is right and teaches the humble His way. சங்கீதம் 9ஆம் வசனம், அது நேர பைபிளை வாசிக்கலாம். ஏன்னு சொன்னா அந்த பைபிளில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. சங்கீதம் 25:9 நான் வாசிக்கும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். So wonderful that God will teach us, God will guide us. ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். We want to go to this part, the practical application to discern God's will. First one, read and meditate on Scripture. நாம சரியானபடி இதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சொன்னாக்கா முதல்ல தேவனுடைய வார்த்தையை படியுங்கள், அதை நீங்கள் தியானியுங்கள். Joshua chapter 1 verse 8, the book of the law shall not depart from your mouth, but you shall meditate on it day and night. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். Meditate it day and night. இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். Number 2 is wait in prayer. இரண்டாவது ஜெபத்துல நீங்கள் காத்திருக்க வேண்டும். Psalms 37 verse 7 says that be still before the Lord and wait patiently for Him. 37ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு,
அமர்ந்து அவருக்கே காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேல் தீவினைகளை செலுத்துகிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. If we don't give time in prayer, if we don't wait upon the Lord, we might rush and act in advance of God. நம் தேவ சமூகத்துல நம்ம காத்திராமல் நம்ம ஜெபிப்போம்னால் அதுக்கு எதிர்வினையாக நாம் இருப்போம். எதிர்வினை ஆற்றுகளாக இருப்போம். I realized something that uh, to be a mature intercessors or a mature ministers, or I put it the other way to say that I realized that when we take time to wait, we always get more clearer with God's will. நாம் முதிர்ச்சி பெற்ற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். முதிர்ச்சி பெற்ற ஊழியக்காரர் என்ன செய்வார்கள் சொன்னால், தேவ சித்தத்தின்படி பொறுமையாக காத்திருப்பார்கள். காத்திருக்கிற நிமித்தமாக அவருடைய ஆலோசனைகள், அவருடைய திட்டங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படும். Number 3, seek counsel and confirmations. நம்முடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அந்த ஆலோசனை கேட்ட பிறகு அதில் நம்ம உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். It says that in Proverbs 15:22 says that without counsels, plans will fail, but with many advisors they succeed. நீதிமொழிகள் 15:22 இப்படியாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:22 நாம் வாசிக்கலாம். 15:22 ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். Amen. Number 4, look for peace, not impulse, meaning that let the peace of God guide you. சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். சமாதான தேவன் உங்களை நடத்துவாராக. If you feel something wrong in your heart, don't do it. Wait more. நீங்கள் ஏதாவது உங்களுடைய இருதயத்தில் ஒரு தவறுதலாக இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் உடனடியாக என்ன செய்யாதீர்கள், செய்து விடாதீர்கள். Number 5, recognize God confirmation through circumstances. தேவனுடைய சித்தத்தையும் அவர் விருப்பத்தையும் சரிவர நாம் புரிந்து கொள்வது. Sometimes there are doors open, sometimes there are doors shut. சில நேரத்தில் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும், சில நேரத்தில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். All this is confirmation. அவருடைய ஒரு தெளிவான ஒரு பதிலை நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. Of course, sometimes God will show you a sign. Even the door is closed, you need to pray that the door to be open. சில நேரத்தில் நம் கதவுகள் போட்டப்பட்டிருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் அந்த கதவுகள் திறக்கப்படுவதற்கு நீங்கள் ஊக்கமாக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். But that is because before you see the door, there is instructions that come to you. நீங்கள் அந்த திறக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு சில ஆலோசனைகள் இடத்துல வரும். Even Paul, when he's on his mission, God forbid him to go to Asia, but guiding him go to Europe. இந்த இடத்துல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஏசியாவுக்கு போக காத்திருக்கிறார், ஆனா யூரோப்புக்கு ஆண்டவர் இடத்துல அதில் பேசி அவர் அனுப்புகிறதை பார்க்கின்றோம். See, God confirmed his will with peace that surpasses understanding by George Mueller. அவருடைய சித்தத்தை மிகவும் அருமையாக நேர்த்தியாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு காண்பிக்கிறார். Amen. Last one, the results and faith for praying in God's will. காத்திருக்கிறது ஜெபிக்கிறதுடைய ஒரு விசுவாசத்தின் கதவு சொன்னா தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக அது நடத்துகிறது. Matthew says that if you then who are weak, evil, know how to give good gifts to your children, how much more your Father who is in heaven could give to those who seek him. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? When you seek God, and he will give you good things. எப்போது நீங்கள் தேவனை தேடுகிறீர்களோ அப்போது கர்த்தர் உங்களுக்கு நலமானதை கர்த்தர் கொடுக்கிறார். And Hebrew 11:6 that without faith impossible to please him. விசுவாசம் இல்லாமல் இருப்பது விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்கிறது. So this is the foundation of faith is in God's character and it is not on our emotion. இதெல்லாம் தேவனுடைய அடிப்படை தன்மையாக இருக்கிறது. இது நம்ம உணர்ச்சிபூர்வமான
காரியங்கள் இவையெல்லாம் கிடையாது. A true faith believes in God is good, and when we are convinced that His will is good, and we will pray, we will wait, we will obey, and with joy. உண்மையான விசுவாசம் என்பது தேவன் நல்லவராக இருக்கிறார் என்பதும், தேவன் நமக்கு சரியானபடி செய்கிறார் என்பதும் அது அர்த்தமாக நாம் இருக்கிறோம். Faith is not confidence in an outcome, but in God's characters. பவுன்ஸ் என சொல்கிற தேவனுடைய சொல்ற நம்பிக்கை என்பது விளைவின் மீது நம்பிக்கை அல்ல, தேவனுடைய சுபாவத்தின் மீது நம்பிக்கை ஆகும் என்று சொல்கிறார். Amen. So in conclusions, understand of God's will is the key for prayer and to become effective and to be fruitful. தேவ சித்த உண்மைன்னு சொன்னாக்கா நம்ம காத்திருந்து நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது அதுக்கு நமக்கு நல்ல ஒரு கனிகளை தருகிறதான ஒரு ஊழியமாக இருக்கிறது. You may go back to your church week by week and preach and teach and pastoring, say hi, greet the members, pray for them. நீங்கள் சபைக்கு போகலாம், அங்கே போய் உங்களுடைய விசுவாசிகளை பார்க்கலாம், அவருடைய குறைகளை நீங்கள் கேட்டறியலாம், அவங்களோடு நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். Even though it looks very routine, but why don't put in another accent? That is, you seek God's will. What do you want to speak to your church to this week, this weekend? Who you want me to pastors? Who you want me to care more? Who you want me to pray? Ask the Lord. Write it down and do it. நீங்கள் எப்போதுமே போகிற மாதிரி எங்கள் சபைக்கு போய் நீங்கள் விசுவாசிகள் பார்க்கலாம், சந்திக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மீண்டும் ஒரு விஷயம் என்ன சொன்னா, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை தேவனோடு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி அவர் விருப்பங்களை கேட்டு அவர் சித்தத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் சொன்னால் உண்மையாகவே அந்த ஜெபம், அந்த கூடுகை எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாக அது காணப்படும். Then your prayer will become a partnership with God. உங்களுடைய ஜெபம் கூட பார்க்கும்போது அது எல்லா விதமான கனிகளை இது கொண்டு வருவதாக இருக்கும். And you are no more a confused prayer or petitioner, but become a participant in fulfilling God's purpose on earth. நீங்கள் இப்படியாக நீங்கள் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொள்ளும்போது எந்த விதமான ஒரு குழப்பம் இல்லாதபடி தேவன் திட்டத்தை, சித்தத்தை நீங்கள் சரியானபடி புரிந்து கொண்டு உங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் உபதேசிக்க முடியும். Let us pray. நாம் சேர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். God, thank God, you are such a good God. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல தேவனாக இருப்பதற்காக நன்றி. In everything we pray, you answer. நான் எதையெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதுக்கு நீ பதிலாகவும் இருக்கிறேன். But today you show us that we need to pray according to your purpose. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. Help us to understand your will in everything we do. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். We give you glory and honor. தேவ மகிமை கனமும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே. Amen. Amen.